பெண் தொழிலாளர்களுக்கு தங்கும் விடுதியை கட்ட பல்வேறு நிறுவனங்களும் ஆர்வம் காட்டுவதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் ஃபாக்ஸ்கான் ஆலை பெண் தொழிலாளர்களுக்கு குடியிருப்பு திறக்கப்பட உள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிப்காட் நிறுவனத்தின் சார்பில் 20 ஏக்கர் பரப்பளவில் 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த நிறுவனத்தின் சார்பில் பல்வேறு தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் தங்குவதற்கான தங்கும் விடுதியை தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா நம்மளுடைய இணைந்திருக்கார். அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். சார், இந்த தங்கும் விடுதி கட்டுவதற்கான நோக்கம் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்ன, ஃபாக்ஸ்கான் மட்டும்தான் அவங்களுடைய ஊழியர்கள் வந்து தங்க வைக்க போறாங்களா, இல்ல வேற எந்தெந்த தொழிற்சாலைகள் வந்து தங்களை வந்து அணுகியிருக்காங்க, தொழில்துறை வந்து அணுகியிருக்காங்க, இதுக்கு அதோடைய நோக்கம் என்ன, எப்படி இருக்கு? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா. இது வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயுமே இல்லை. பணிபுரியும் தொழிற்சாலைகள் பணிபுரியும் பெண்களுக்கான ஒரு முழுமையான ஒரு விடுதி, ஒரு தங்கும் விடுதி. சாதாரணமாக ஒரு ஹாஸ்டல் நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹீட்டட் வாட்டர் இருக்கு, ஆர்ஓ வாட்டர் எல்லா ஃப்ளோர்ல இருக்கு. ஒரு பிளாக்லயும் 10 மாடியில் ஒரு பிளாக்ல 1440 பேர் தங்கலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விஸ்தாரமான அறைகள். அவர்கள் எல்லாருக்கும் மொத்தமாக சேர்த்தீங்கன்னா 18,720 நபர்களுக்கான தங்கும் வசதிகள் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான அனைத்து அடிப்படை தேவைகளும் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் தண்ணியும் சரி, பவர் ஜெனரேஷன், பவரும் ஜென்செட் பேக்கப் வேற கொடுத்து அந்த அளவுக்கு முழுமையான ஒரு அற்புதமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் இதை நீங்க பார்க்க வேண்டும். எப்படி சார் இயங்கும்? அதாவது ஆக்சுவலா அவங்களுடைய உமன் எம்ப்ளாயிஸ்னாலே அவங்களுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். சோ இந்த சேஃப்டி வந்து சிப்காட் நிறுவனம் வந்து கொடுக்க போறோமா, இல்ல அந்த தனியார் தொழிற்சாலைகள் தான்? ஒட்டுமொத்தமா சிப்காட்டோட ஒரு கட்டமைப்பு இது. முழுமையான அங்க இருக்கிற செக்யூரிட்டிலேருந்து சேஃப்டிலேருந்து எல்லாமே சிப்காட் வந்து ரெண்டுக்கு மற்ற நிறுவனங்களுக்கு கொடுக்குது. இது ஃபாக்ஸ்கான் வந்து அவ்வளவு பெரிய நிறுவனம் அவங்க ஒட்டுமொத்தமா எடுத்திருக்காங்க. இப்படி பல நிறுவனங்கள் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து இது ஒரு மாடல், அற்புதமான ஒரு மாடலை முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்பதை அனைத்து நிறுவனங்களும் இப்ப பார்த்து இது இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. மிக சிறப்பாக தமிழகத்தில் முதல் முறையாக, இந்தியாவிலேயே அதிகமான பெண் தொழிற்சாலையில் வேலை பண்ணும் பெண்கள் வந்து இருக்கிறதுல அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் தான். எனவே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் விரைவுபடுத்தி சூப்பராக இங்க அமைத்து கொடுத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வேற எங்கேயா பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. அதை நாங்கள் நிச்சயமாக மற்ற இடத்துல எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் செஞ்சு. எப்படி சார் அவங்களுடைய பங்களிப்பு, ஃபாக்ஸ்கானோட பங்களிப்பு வந்து எப்படி அமௌண்ட் வந்து முழுமையாக தமிழ்நாடு அரசோட நிதி 706 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 670 கோடி நம்ப போட்டிருக்கோம். ஒரு 30 கோடி இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்மளே வந்து இப்போ கிட்டத்தட்ட SBI லோனு நம்மளோட நிதி எல்லாம் மட்டுமே 670 crores இது ஃபுல்லாவே அவங்க முழுமையாக இது வந்து எப்ப ரெண்டலாக எடுக்கிறதுக்கு